வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற இடத்தில் அமைச்சர் சேகர் பாபு தரப்பிற்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தரப்பிற்கும் மோதல் உருவான நிலையில் தானும் காசிமேடுக்காரன்தான் தனக்கும் கொச்சையாக பேச தெரியும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அவங்க கல்ச்சர் அந்த மாதிரி தான். அவங்க கல்ச்சரு நாங்க என்ன சொல்றோம், விதியில என்ன சொல்லியிருக்கு, மரபுல என்ன சொல்லியிருக்கு, ஆரோ சொன்னதை கரெக்டா பத்திரிகைக்கு சொன்னோம். இது ஆரோட்ட ஆர்கியூ பண்ணோம். அது அவங்க வந்து ஒரு 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 கல்ச்சரே வந்து அவங்க கலாச்சாரமே அப்படித்தானே. அதாவது வந்து அதிகாரிகள் மிரட்டுறது, கொச்சையான வார்த்தைகள் பேசுறது, எங்களுக்கு பேச தெரியாத கொச்சையான வார்த்தை. நானும் காசிமேட்டில் தான் பிறந்தவன். நான் வாங்க மேடை போடுங்க, கொச்சை வார்த்தை பேசலாம். நான் ஸ்டாப்பாக நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அது தெரியும். நாங்கள் என்ன சொன்னோம், கேண்டிடேட் சொன்னாரு பினாமி பேர்ல ஏன் போட்டீங்கன்னு கேட்டாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? இன்னொருத்தன் டோக்கன்ல தான் நீங்க வரீங்க. நீங்க எங்க டோக்கன்ல நாங்க வந்தோம். நாங்க அது நீங்க கேளுங்க, யார் டோக்கன்ல நீங்க வந்தீங்க? 2ஆம் நம்பர் டோக்கன் யாருது? இப்ப இருக்கிற டிஎம்கே கேண்டிடேட்டா? அவருடைய டோக்கன் இல்லையா? அப்ப அந்த டோக்கன் எடுத்துன்னு வரேன்னா ஒரு ப்ராக்சி கொடுக்கறதா எப்படி? அது என்ன பினாமியா இல்லையா? உன் பேர்ல நான் வர மாதிரி இருந்தா ஃப்ராட் இல்லையா? சீட்டிங் இல்லையா? அந்த ஃப்ராடு சீட்டிங் பண்றது தான் 2ஆம் நம்பர் டோக்கன் எடுத்துன்னு வந்தாங்க. அது வேலைக்கு ஆகல. அதனால வந்து எல்லாம் கிளம்புன்னு சொல்லி கிளப்பி விட்டு நாங்க தான் வந்து சட்டத்தை நிலைநாட்டி ஒரு ஆர்கியூ பண்ணி ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டுற அளவுக்கு முதல் வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.